21 சண்டே. தேவனிடத்தில் கற்றுக்கொள்வது. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் 4:9. நாம தேவன் சொல்லியிருக்காரு, அவரிடத்துல கண்டும் கேட்டும் அறிந்தும் அப்படின்றது கடவுளை பற்றி, அவரோட பைபிளை பற்றி எவ்வளோ நம்ம சுவிசேஷங்கள் கேட்டிருப்போம், மெசேஜ் நம்ம கேட்டிருப்போம். அதே போல தாங்க அவருடைய வார்த்தைகளை நம்ம படிச்சிருப்போம். அதை நம்ம பார்த்து அதன்படி தான் நம்ம நடக்கணும். அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. நம்ம பிரியமில்லாத வார்த்தைகள் பேசினா கூட அதை தேவனை வருத்தப்படுத்தும். அதனால அவர் ரொம்ப நம்ம பிள்ளை இப்படியெல்லாம் பேசுதே, இப்படியெல்லாம் நடந்துக்குதே அப்படின்னு, இப்படி ஒரு செய்கையெல்லாம் செய்யுதேன்னு சொல்லி தேவன் வருந்துவார். நாம எக்காரணத்தை கொண்டு தேவனை நம்ம வருத்தப்படுத்தவே கூடாது. அவரோட நீதியை, அவரோட நியாயத்தை நம்ம உணர்ந்து அவருக்கு பிரியமா நம்ம வாழணும். அவருக்கு பிரியமான வார்த்தைகளை நம்ம பேசணும். அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். ஜெபம். நீதியின் தேவனே, இன்று என் வார்த்தைகளால் உம்மை வருத்தப்படாமல் இருக்க உதவும். நீதியை உணர கிருபை தாரும். உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேச உதவும். ஆமேன். ஹாப்பி சண்டே.